ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் சிவம் பாஜே. படத்தோட ஒன்லைன் என்னென்னா, சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக கூட்டு சதி பண்ணுறாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி நடந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் சாதாரண லோன் ஏஜென்ட்டாக இருக்கிற ஹீரோக்கு எதிர்பாராமல் பார்வை போகுது. கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. அதுக்கு காரணம் என்ன, இந்தியாவுக்கு எதிரான சதியை ஹீரோ எப்படி முறியடிக்கிறான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் சைனாவோட ஆர்மி சீஃப் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்போட தலைவருக்கு கால் பண்ணுறாரு. இந்தியன் ஆர்மியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பேரும் சதி பண்ணுறாங்க. இந்த சதி திட்டத்துக்கு இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் யாருன்னு நமக்கு முகத்தை காட்டல. இவங்களோட பிளான் என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. இந்திய மக்களை எந்த தெய்வம் காப்பாத்துதுன்னு பார்ப்போன்னு சைனாக்காரன் திமிரா பேசுகிறான். அப்படியே கட் பண்ணி ஒரு கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு சித்தர் நடக்க போகிற ஆபத்தை உணர்றாரு. அடுத்த சீனில் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவரோட பேர் சந்துரு, லோன் ஏஜென்ட்டாக இருக்காரு. ஒரு ரவுடி பைக் லோன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டாதனால அந்த பைக் சாவியை ஹீரோ எடுத்துக்கிட்டார் போல. அந்த ரவுடி ஆளுங்களோட வந்து ஹீரோவை சேஸ் பண்ணுறாரு. அப்போ ஒரு நாயை பார்த்து பயந்து ஹீரோ ஒளிஞ்சிக்கிறாரு. நாய் போனதுக்கப்புறம் ரவுடிஸு ஹீரோவை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இஎம்ஐயை கட்டிட்டு சாவியை வாங்கிக்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அந்த சாவியோட கீ செயினில் சிவனோட உருவம் இருக்குது. ஹீரோவை அந்த ரவுடிஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ அவங்கள அடிச்சு போட்டுட்டு ஒழுங்கா இஎம்ஐயை கட்ட சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியை காட்டுறாங்க. இது மெடிசின்ஸ் தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி. இங்கே ஒருத்தர் ஏதோ ஒரு மருந்தை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட பேர் சாகர். இந்த ஃபேக்ட்ரியில் மெடிசன் அனாலிஸ்டாக இருக்கார். இவர் அனலிஸ்ட்னே சொல்கிறேன். இவர்கிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. என்ன காரணம்னு நமக்கு தெரில. இவர் ஒரு டைரியில் நோட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறாரு. அதுக்கடுத்து மல்லிகார்ஜுன் ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. இவர் மெடிசன் வேர் ஹவுஸோட மேனேஜர். அனலிஸ்ட்டு எந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணார்னு தெரில. அதை கேட்டதும் மேனேஜரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் மாறுது. அடுத்து ராதாகிருஷ்ணன் ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. இவர் மெடிசன்ஸ் லைசன்ஸ் ஆஃபீஸர். இவர்கிட்டையும் அனலிஸ்ட் பதட்டமாக தான் பேசுகிறாரு. ஃபைனலாக அனலிஸ்ட்டு கெமிக்கல் ஃபேக்ட்ரி சேர்மனை மீட் பண்ணுறாரு. ஏதோ சீரியஸாக பேசிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. மருந்து ஃபேக்ட்ரியில் நடக்கிற மர்மம் என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அடுத்த சீனில் நேஷனல் இன்டெலிஜென்சி ஏஜென்சியை காட்டுறாங்க. சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு என்ஐஏ சீஃபுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஏற்கனவே ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சு பாம்பு பிளாஸ்ட், கலவரம்னு என்னென்னமோ ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னு என்ஐஏ சீஃப் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீடை காட்டுறாங்க. ஹீரோக்கு அம்மா தங்கச்சி இருக்காங்க. அப்பா இறந்துட்டார் போல. ஹீரோ வேலைக்கு கிளம்புறப்ப சிவனை வேண்டிக்கன்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ சாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஹீரோ சின்ன வயசில் சைக்கிள் வேணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. கான்ஸ்டபிள் அந்த ஹீரோட அப்பா நைட்டு புது சைக்கிள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப சிவன் கோயிலேருந்து 2 திருடனுங்க தப்பிச்சு ஓடுறத பார்த்துருக்காரு. அவங்கள சேஸ் பண்ணிட்டு போனப்ப லாரியில் அடிபட்டு அப்பா இறந்து போயிருக்காரு. அப்பாவை காப்பாற்றாத கடவுளை நான் கும்பிட மாட்டேன்னு ஹீரோ சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியிருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோவும் ஃப்ரெண்டும் கார் இஎம்ஐ கட்டாத ஒரு கஸ்டமரோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த கஸ்டமர் பேர் ஷைலஜா. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இவங்கள பார்த்ததுமே ஹீரோக்கு பிடிச்சி போயிடுது. அதனால் காரை சீஸ் பண்ணாமல் இஎம்ஐ கட்ட டைம் கொடுத்துட்டு போகிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு க்ரைம் சீனை காட்டுறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, அனலிஸ்ட்டு தான். க்ரைம் பிரான்ச் ஏசிபி அங்கே வராரு. அனலிஸ்டோட பாடி பக்கத்தில் ஒரு ட்ரில்லிங் மிஷின் கிடக்கு. அதுதான் மர்டர் வெப்பனாக இருக்கும்னு ஏசிபி கெஸ் பண்ணுறாரு. பாடியை ஃபஸ்ட்டு யார் பார்த்ததுன்னு ஏசிபி கேட்குறாரு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கிற வின்சென்ட்டுக்கு யாரோ பப்ளிக் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு. விக்டிம் பற்றின டீட்டெயில்ஸை இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டு ஏசிபி தெரிஞ்சுக்கிறாரு. கில்லரோட ட்ரேசஸ்னு எதுவுமே க்ரைம் சீனில் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பில்லரில் மல்லிகா லவ்ஸ் அர்ஜுன்னு போட்டிருக்கு. அதை ஏசிபி நோட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஏசிபி அனலிஸ்டோட ஒய்ஃபை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இவங்க பேர் தான் மல்லிகா. இவங்க கூட அனலிஸ்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. இவரோட பேர் அர்ஜுன். மல்லிகா லவ்ஸ் அர்ஜுன்னு க்ரைம் சீனில் எழுதியிருந்தது ஏசிபிக்கு ஞாபகம் வருது. கொலை நடந்த டைமில் எங்கே இருந்தீங்கன்னு ஏசிபி அர்ஜுன் கிட்ட கேட்குறாரு. அர்ஜுன் பெங்களூர்லேருந்து தான் சொல்கிறாரு. அனலிஸ்ட்டுக்கு எதிரிகள்னு யாராவது இருக்காங்களான்னு ஒய்ஃப் கிட்ட ஏசிபி கேட்க அப்படிலாம் இல்லைன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. சரின்னு ஏசிபி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. கொலை நடந்ததை பற்றி தனக்கு கால் வந்ததா இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் சொன்னார்ல, 100க்கு கால் பண்ணாமல் இன்ஸ்பெக்டருக்கு ஏன் கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு ஏசிபிக்கு டவுட் வருது. அதை பற்றி இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏசிபி கேட்குறாரு. என்னோட நம்பர் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் கெமிக்கல் ஃபேக்ட்ரி லேபுக்கு சயின்டிஸ்ட் மாதிரி ஒருத்தர் வராரு. ஏதோ 2 மருந்தை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு எலி மேலே இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அப்புறமா அந்த எலியோட பிளட் சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு.
ட்ரேசஸ் ஃபவுண்டுன்னு வருது. ரத்தத்தில் கலந்த மருந்தை யாருமே ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்காரு போல. ஆனால் அது இன்னும் சக்ஸஸ் ஆகலை. இந்த விஷயத்தை தீவிரவாத குரூப்போட தலைவருக்கு சயின்டிஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இன்னும் டைம் தேவைப்படுதுன்னு சைனா ஆர்மி சீஃப் கிட்ட தீவிரவாத குரூப் தலைவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் தன்னோட நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு பெட் கிளினிக் போக போகிறதா சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க போல். அதை பார்த்துட்டு ஹீரோவும் அங்கே வராரு. ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீனில் மெடிசன் வேர்ஹவுஸ் மேனேஜர் மல்லிகார்ஜுனை காட்டுறாங்க. இந்த கெமிக்கல் எப்படி வேர்ஹவுஸ்க்கு டெலிவர் ஆச்சுன்னு ஸ்டாக் லிஸ்ட்டை செக் பண்ணி யோசிக்கிறாரு. அனலிஸ்ட்டும் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த நாளே இறந்து போனனால மல்லிகார்ஜுன் குழப்பத்தில் இருக்காரு. அப்போ இவரோட வீட்டுக்குள்ளே யாரோ நுழையிறான். அதை பார்த்து பயந்து போன மல்லிகார்ஜுன் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணுறாரு. இனி யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு மல்லிகார்ஜுன் சொல்லவும் எந்த அட்ரஸ்னு போலீஸ் கேட்குறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஏசிபி கொஞ்ச நேரத்தில் மல்லிகார்ஜுனோட வீட்டுக்கு வரதை காட்டுறாங்க. அங்கே மல்லிகார்ஜுன் மட்டும் இல்லை, அவரை காப்பாற்றுறதுக்காக வந்த எஸ்ஐயும் இறந்து கிடக்கிறாரு. அவர் கொண்டு வந்த மோப்பனாயும் இறந்து கிடக்க. எஸ்ஐ எப்படி இங்கே வந்தார்னு கான்ஸ்டபிள் கிட்டே ஏசிபி கேட்குறாரு. இந்த அட்ரஸ்க்கு பக்கத்தில் எஸ்ஐ இருந்தனால அவரை போக சொன்னது இன்ஸ்பெக்டர் தான்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. போன க்ரைம் சீனில் மல்லிகா லவ்ஸ் அர்ஜுன்னு எழுதியிருந்த மாதிரி இந்த க்ரைம் சீனில் ராதா லவ்ஸ் கிருஷ்ணான்னு எழுதியிருக்கார். ஒருவேளை இது ஒரு சைக்கோ கில்லராக இருந்தால் அவன் தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவான். ஆனால் போன தடவை ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ண கில்லர் இந்த தடவை கன்னை யூஸ் பண்ணிக்கானேன்னு ஏசிபி யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒரு மீட்டிங் நடக்குது. அனலிஸ்ட் இல்லைனாலும் ப்ரொடக்ஷனை டைம்குள்ளே முடிக்கணும்னு வைஸ் பிரசிடென்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்கிறாரு. ஹீரோயினும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க போல். ஹீரோயினை மீட் பண்ணலான்னு அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியில் ஹீரோ வெயிட் பண்ணுறாரு. ஓப்பனிங் சீனில் ஹீரோ கிட்ட அடி வாங்கின ரவுடியும் அங்கே வராரு. கொஞ்சம் பல்கான ஆட்கள் கூட இருக்கவும் அவங்கள விட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறாரு. இந்த சண்டையில் ஹீரோக்கு கண்ணில் அடிபட்டுருது. ஹீரோயின் தான் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. கண்ணில் குத்துன கிளாஸ் பீசஸை டாக்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஹீரோவோட உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் அவருக்கு பார்வை போயிடுது. இதை கேட்டு ஹீரோவோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஆக்சிடெண்ட்டில் இறந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு கண்களை டொனேட் பண்ணிக்கனால அந்த கண்களை ஹீரோக்கு வைக்கலான்னு டாக்டர்ஸை டிசைட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷனும் நல்லபடியாக நடக்குது. அடுத்த சீனில் ஏசிபி கெமிக்கல் ஃபேக்ட்ரி சேர்மனை மீட் பண்ணுறாரு. அனலிஸ்ட் கொலை சம்மந்தமாக விசாரிக்கணும்னு ஏசிபி சொல்கிறாரு. இதே நேரம் ஹாஸ்பிட்டலில் ஹீரோக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச கண்ணில் இன்னும் பேண்டேஜை ரிமூவ் பண்ணல. ஆனால் அவரோட மைண்டில் ஏதோ வாய்ஸ் கேட்குது. அது என்னன்னு ஹீரோக்கும் புரியல, நமக்கும் இப்போதைக்கு தெரில. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஏசிபி ஸ்டேஷனுக்கு திரும்பி வரதை காட்டுறாங்க. 2021 நடந்த 2 மர்டர்ஸ் பற்றி ஒரு லேடி ஆஃபீஸர் ஏசிபி கிட்ட சொல்கிறாங்க. அந்த கேஸ்லையும் கில்லர் இதே மாதிரி செவத்தில் க்ளூஸ் எழுதி வச்சுருக்கான் போல். அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண டீமில் இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காரு. இப்போ இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காஸ்ட்லியான காரில் வந்து இறங்குறாரு. இதை பார்த்ததும் ஏசிபிக்கு இன்ஸ்பெக்டர் மேலே சந்தேகம் அதிகமாகுது. கார் நல்லா இருக்குன்னு ஏசிபி சொல்ல மாமியார் கிஃப்டாக கொடுத்ததுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. மல்லிகார்ஜுன் கொலை நடந்தப்ப ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகாமல் எஸ்ஐ ஏன் போனான்னு ஏசிபி கேட்க எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஒரு வாரம் கழிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலில் ஹீரோக்கு கண்ணில் பேண்டேஜை ரிமூவ் பண்ணுறாங்க. ஹீரோவால் இப்போ பார்க்க முடியுது. ஹீரோவோட கருவெளி ப்ளூ கலரில் இருக்குது. ஏன் இப்படி இருக்குன்னு ஹீரோவோட தங்கச்சி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. டோனரோட ரெட்டினா ப்ளூ கலர்னு டாக்டர் சொல்கிறாரு. ஹீரோவும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராரு. ஆனால் ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சில சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது. நைட்டில் தூக்கம் வராமல் கண் முழிச்சு பகலில் தூங்குறாரு. ஹீரோவோட ஸ்மெல்லிங் சென்ஸு முன்னை விட இப்போ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அடுத்த சீனில் ஹீரோவோட தங்கச்சியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, அனலிஸ்டோட ஃப்ரெண்டு அர்ஜுன் தான். பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிளம்புறப்ப ஹீரோக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. அப்போ ஹீரோக்கு பயங்கரமாக தலை வலிக்குது. என்னாச்சுன்னு அர்ஜுன் கேட்க மார்னிங் டேப்லெட் போட மறந்துட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதே நேரம் ஏசிபியை இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணுறாரு. மல்லிகார்ஜுன் இறந்த டைமில் 50 மீட்டர் ரேடியஸில் ரெக்கார்ட் ஆன கால்ஸில் அர்ஜுனோட நம்பர் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அனலிஸ்ட் கொலையில் அவரோட ஒய்ஃபுக்கும் அர்ஜுனுக்கும் அஃபேர் இருக்குன்னு ஒரு மோட்டிவ் இருக்குது. ஆனால் வேர்ஹவுஸ் மேனேஜர் கொலையிலையும் ஏன் அர்ஜுனை ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்கன்னு ஏசிபி கேட்க அப்படிலாம் இல்லையே, ஒரு சந்தேகம் தானே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. ஹீரோ கூட சண்டை போட்ட ரவுடிஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல். அவங்கள ஹீரோ ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அப்போ ஏசிபியும் இன்ஸ்பெக்டரும் அங்கே வராங்க. உடனே ஹீரோக்கு தலைவலி வந்து டிஸ்டர்ப் ஆகுறாரு. அங்கேருந்து கிளம்பி போகிறப்ப ஹீரோவோட பைக் டயரு பங்க்சர் ஆகுது. அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கிறத பார்த்ததும் ஹீரோ தண்ணியே அறியாமல் அந்த கோயிலுக்குள்ளே போகிறாரு. ஓப்பனிங் சீனில் காமிச்ச சித்தர் இந்த கோயிலில் தான் இருக்காரு. ஹீரோ வரதை பார்த்ததுமே சித்தரோட முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது. ஹீரோ சிவன் சன்னதி முன்னாடி நின்று தண்ணியே அறியாமல் கையெடுத்து கும்பிடுறாரு. சாமியே கும்பிட மாட்டேன்னு இருந்த ஹீரோ எப்படி மாறினார்னே தெரியல.
அடுத்த சீனில் ஹீரோ கண் ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை மீட் பண்ணுறாரு. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அடிக்கடி தலை வலிக்கிறது, நைட்டில் தூக்கம் வராமல் இருக்கிறது, தண்ணியே அறியாமல் கோயிலுக்கு போகிறது, இது எல்லாத்தையுமே டாக்டர்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. புதுசாக வச்ச கண்களும் உங்கள் பாடியும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஏசிபியை காட்டுறாங்க. இவருக்கு இன்ஸ்பெக்டர் மேலே சந்தேகம் வந்தனால அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ண சொல்லி லேடி ஆஃபீஸருக்கு உத்தரவு போடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ரோட்டில் நின்றுட்டுருக்கிறப்ப ஹூடி போட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறாரு. ஸ்ட்ரேஞ்சரோட முகத்தை ஹீரோவும் பார்க்கல, நமக்கும் காட்டல. ஆனால் ஹீரோவோட மைண்டில் ஒரு வாய்ஸ் கேட்டு டிஸ்டர்ப் ஆகுறாரு. மல்லிகார்ஜுனை ஹூடி போட்ட ஒருத்தன் தான் கொலை பண்ணிக்கா. அந்த சம்பவம் ஹீரோக்கு ஃப்ளாஷ் ஆகுது. யாரோ கொலை பண்ணுறது, யாரோ சாகிறதுல நமக்கே ஃப்ளாஷ் ஆகுதுன்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. உடனே டாக்டரை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாரு. டாக்டர் இதை சீரியஸாகவே எடுத்துக்கல. இருந்தாலும் ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணனால இன்னொரு சீனியர் டாக்டர் கிட்ட ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவோட கண்களை செக் பண்ணி பார்த்துட்டு சீனியர் டாக்டர் ஷாக் ஆகுறாரு. ஹீரோவோட பாடியை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. என்ன ட்விஸ்ட்னா, ஹீரோக்கு வச்ச கண்கள் மனித கண்களே இல்லை, அது நாயோட கண்கள். அனிமலோட பார்ட்ஸை மனுஷங்களுக்கு வைக்கிறது பேர் ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்து ஷாக் ஆகுறாரு. ஹீரோ கிட்ட தெரிஞ்ச மாற்றங்களுக்கு காரணம் என்னன்னு இப்போ தான் ஹீரோக்கே புரியுது. ஏன்னா நாய் பொதுவாக நைட்டில் முழிச்சிருந்து பகலில் தூங்கும், மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும். மனுஷனோட கண்ணுக்கும் நாயோட கண்ணுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையான்னு டாக்டர் கிட்ட ஹீரோ கோவப்படுறாரு. மனுஷனோட டிஎன்ஏக்கு க்ளோஸாக இருக்கிற அனிமல்ஸில் நாயும் ஒன்று. சிம்பன்சியோட கிட்னி மனுஷனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹிஸ்ட்ரியை பற்றி சீனியர் டாக்டர் சொல்கிறாரு. அந்த நாயை எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு ஹீரோ கேட்க அதுக்கு ஐ பேங்கோட ஹெட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கில்லர்ஸை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ண நாயோட கண்கள் தான் ஹீரோக்கு கிடச்சிருக்கு. அந்த நாயோட பேர் டோக்ரா. எல்லா முக்கியமான கேசஸ்லேயுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டோக்ரா ஹெல்ப் பண்ணிக்க. மல்லிகார்ஜுனோட வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்த மோப்ப நாய் டோக்ரா தான். ஏசிபியோட பொறுப்பில் அந்த டோக்ராவை தான் அன்னைக்கு போலீஸ் மல்லிகார்ஜுனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. டோக்ரா இறந்த அதே நாளில் தான் ஹீரோவும் கண்ணில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்காக டோனரோட கண்களை ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேருந்து கொண்டு வரும்போது ப்ளூ கிராஸ் லேப்லேருந்து அனுப்பி வச்ச டோக்ராவோட கண்களும் அதில் இருந்திருக்கு. மனுஷனோட ரெட்டினாக்கும் நாயோட ரெட்டினாக்கும் ஸ்ட்ரக்சர் சேமாக தான் இருக்கும். அதனால வித்தியாசம் தெரியாமல் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு. 2 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே எனக்கு மனுஷ கண்களை வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. நடந்தது சர்ஜிக்கல் எரர் மாதிரி தெரியல, சிவனோட விளையாட்டு மாதிரி தெரியுதுன்னு ஐ பேங்க் ஹெட் சீனியர் டாக்டர் கிட்ட சொல்றாரு. ஹீரோக்கு வைக்கப்பட்ட டோக்ராவோட கண்கள் ஏதோ கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சீனியர் டாக்டர் சொல்றாரு. அடுத்த சீன்ல என்ஐஏ சீஃபுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஆப்ரேஷன் லாமாங்கிற ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்களாம். அது என்னவா இருக்கும்னு கிளியரா தெரியல. அடுத்த வாரம் புத்த மத தலைவர் தலாய் லாமா இந்தியாவுக்கு வரும்போது அவரை கொலை பண்ண போகிறாங்களான்னு என்ஐஏ சீஃப் யோசிக்கிறாரு. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்லி என்ஐஏ ஏஜென்ட்டுக்கு ஆர்டர் போடுறாரு. இதே நேரம் அர்ஜுன் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட எதையோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான். அடுத்த சீனில் ஹீரோயின் கெமிக்கல் ஃபேக்ட்ரி லேபில் இருக்காங்க. அப்போ மெடிசன்ஸ் லைசன்ஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் கால் பண்ணி ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு விசாரிக்கிறாரு. அனலிஸ்ட்டு சாகிறதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணனை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல நினச்சிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே அவரை கொலை பண்ணிட்டாங்க. அனலிஸ்ட் எதை பற்றி சொல்ல நினச்சாருன்னு தெரியவே இல்லையேன்னு ஹீரோ கிட்ட ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. அனலிஸ்ட் தான் ஹீரோயினுக்கு மென்டராக இருந்தவர். அவரை ஹீரோயின் கடைசியாக பார்த்தப்ப ஏதோ டென்ஷனாக இருந்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு ஹீரோயினுக்கும் புரியல. இப்போ அனலிஸ்டோட சிஸ்டம்க்கு பின்னாடி ஒரு டைரி இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. இதில் தான் அனலிஸ்ட் நோட்ஸ் எழுதி வச்சாரு. ஹீரோயின் அந்த டைரியை எடுத்துக்கிறாங்க. அடுத்த சீனில் ஏசிபி மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட எதையோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. இதை இன்ஸ்பெக்டர் சைலண்ட்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் யாருக்கோ கால் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. நைட் டைமில் ஹீரோ ரோடு ஓரமாக நிற்கிறப்ப ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் பைக்கில் அந்த பக்கமாக போகிறான். உடனே ஹீரோக்கு மைண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது. ஹீரோ அந்த ஸ்ட்ரேஞ்சரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. யார் நீ, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறன்னு ஸ்ட்ரேஞ்சர் கேட்குறான். நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, யாரை கொலை பண்ணன்னு ஹீரோ கேட்குறாரு. இந்த ஸ்ட்ரேஞ்சர் லோக்கல் கேங் லீடர் போல். ஹீரோ ஆப்போசிட் கேங்னு நினச்சி ஸ்ட்ரேஞ்சரோட கேங் மெம்பர்ஸை சண்டை போடுறாங்க. அவங்க ஹீரோவை அடித்து அவர் மேலே பெட்ரோலை ஊற்றி கொழுத்த போகிறப்ப திருநாய்ங்கெல்லாம் ஹீரோக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிது. நாய்களெல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணவும் ஸ்ட்ரேஞ்சரோட கேங்கு பயந்து ஓடுறாங்க. ஹீரோ தப்பிச்சிட்டாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு மைண்டில் வாய்ஸ் கேட்குது. அது டோக்ராக்கு போலீஸ் ட்ரைனிங்கில் கொடுக்கப்பட்ட கமாண்ட்ஸை. டோக்ரா சாகிறதுக்கு முன்னாடி நடந்த கொலையை பார்த்துருக்கு, கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அதுதான் ஹீரோக்கு மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. டோக்ராவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த நைட் ஆனதும் மல்லிகார்ஜுனோட அட்ரஸ்க்கு ஹீரோ போகிறாரு. அது க்ரைம் சீன்கிறனால காவலுக்கு ஒரு கான்ஸ்டபிளை போட்டிருக்காங்க. அவர் தூங்கிக்கிட்டு இருக்க கேப்பில் ஹீரோ வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு. கொலை நடந்த சம்பவம் ஹீரோக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அங்கே ஒரு சிவன் ஃபோட்டோ இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு.
அடுத்த நாள் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹீரோக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஐ டோனர் கிடச்சிட்டாங்கன்னு சீனியர் டாக்டர் சொல்கிறாரு. ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா டோக்ராவோட மெமரிஸ் இனிமே வராது, டோக்ராவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஹீரோ தயங்குறாரு. அதனால் ஹீரோ ஆப்ரேஷனை வேண்டான்னு சொல்லிடுறாரு. அங்கேருந்து கிளம்புறப்ப ராதாகிருஷ்ணன் ஹீரோவை கிராஸ் பண்ணி போகிறாரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் ராதாகிருஷ்ணன் காரில் இறந்து கிடக்கிறாரு. க்ரைம் சீனுக்கு ஏசிபி வந்து பார்க்குறாரு. அனலிஸ்டோட கால் லிஸ்ட்டில் இருந்த மல்லிகார்ஜுன், ராதாகிருஷ்ணன் தான் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுவும் அர்ஜுனோட வேலையாக தான் இருக்கும்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஆனால் ஏசிபி இது ஒரு சைக்கோ கில்லர்னு சொல்கிறாரு. க்ரைம் சீனில் கில்லர் க்ளூவை எழுதி வச்சுட்டு போகிறான். இந்த தடவை ஷைலஜா லவ்ஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு எழுதியிருக்கான். அது ஹீரோயினோட பேர். அப்படின்னா அவங்க தான் அடுத்த டார்கெட் போல். இதே நேரம் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் லேபில் சயின்டிஸ்ட் மருந்து டெஸ்ட் பண்ணுறாரு. இந்த தடவை எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகவும் தீவிரவாத குரூப் தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சைனா ஆர்மி சீஃபுக்கும் இந்த நியூஸ் போகுது. இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஏசிபியை மீட் பண்ணுறாங்க. டாக்ஸை பற்றி டாக்குமெண்ட்ரி எடுக்கிறோன்னு சொல்லி டோக்ராவை பற்றி விசாரிக்கிறாங்க. டோக்ரா ஏசிபியோட பொறுப்பில் தான் இருந்திருக்கு. ரீசெண்டாக நடந்த ஷூட் அவுட்டில் டோக்ரா இறந்துருச்சுன்னு ஏசிபி ஃபீல் பண்ணுறாரு. கில்லரை கண்டுபிடிக்கலையான்னு ஹீரோ கேட்க, என்னோட பெஸ்ட் பார்ட்னர் டோக்ராவை கொலை பண்ணவன் கிடைச்சா ஜெயிலுக்கு போக மாட்டான், ஸ்ட்ரைட்டாக என்கவுண்டர் தானே ஏசிபி சொல்கிறாரு. சீக்கிரம் கில்லரை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. இதே நேரம் என்ஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸில் மீட்டிங் நடக்குது. என்ஐஏ ஏஜென்ட்ஸ் ஆப்ரேஷன் லாமாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரிலீஜியஸ் பிரச்சனை இருக்கிற மாதிரி சைனாக்கும் இந்தியாவுக்கும் ரிலீஜியஸ் பிரச்சனை இருக்கான். சைனீஸ் நம்புற புத்த மதத்தோட தலைவர் தலாய் லாமா பிறந்த ஊர் தவாங்க. அந்த ஊர் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற அருணாச்சல பிரதேசத்தில். அதனால தான் அருணாச்சல பிரதேசத்தை சைனா எடுத்துக்க ஆசைப்படுறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி காஷ்மீர் பார்டர்லையும் சைனா ஆர்மி அருணாச்சல பிரதேசத்தோட பார்டர்லையும் ரெடியாக நிற்கிறாங்களாம். அந்த 2 நாடும் சேர்ந்து போட்ட பிளான் தான் ஆப்ரேஷன் லாமா. அவங்க டார்கெட்டு தலாய் லாமா கிடையாது, தவாங்க கேப்சர் பண்ணுறது. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்மியை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்தியாவில் ஒரு பெரிய அழிவு நடந்தால் ஆர்மியோட ஃபோக்கஸ் அங்கே திரும்பிடும். அந்த நேரத்தில் பார்டரில் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் சைனாவும் பாகிஸ்தானும் ரெடியாக ஆர்மியை நிறுத்தி வச்சுருக்காங்க. நாட்டுக்குள்ளே அழிவை ஏற்படுத்துறதுக்கு அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா என்ஐஏக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு ராதாகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டது தெரிய வருது. நம்ம சர்க்கிளில் இருந்தவங்க அடுத்தடுத்து சாகுறாங்களேன்னு ஹீரோயினுக்கு பதட்டமாகுது. அனலிஸ்டோட டைரியில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. சிஎன்சிஎல்னு ஒரு கெமிக்கலும் ஹெச்சிஎன்னு ஒரு கெமிக்கலும் லேபுக்கு டெலிவர் ஆயிருக்கிறத பற்றி அனலிஸ்ட் டைரியில் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அனலிஸ்ட் டென்ஷனாக இருந்ததுக்கு இதுதான் காரணம்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஏன்னா அந்த 2 கெமிக்கல்ஸும் சேர்ந்தா சைனைடாக மாறிடும். இது மருந்தில் மிக்ஸ் ஆச்சுன்னா பல மில்லியன் மக்கள் சாவாங்க. இதை பற்றி யார்கிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சு ஹீரோக்கு ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ கால் அட்டன் பண்ணாமல் விட்டுறாரு. ஹீரோயின் கிட்ட டைரி இருக்கிறது தெரிஞ்சு வைஸ் பிரசிடென்ட் அங்கே வராரு. இதே நேரம் டிவி நியூஸில் கெமிக்கல் ஃபேக்ட்ரி சேர்மனை காட்டுறாங்க. இவரோட கம்பெனி தான் வேக்சின் தயார் பண்ணி நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ண போகுதான். சேர்மனை டிவியில் பார்த்ததும் ஹீரோ டிஸ்டர்ப் ஆகுறாரு. டோக்ராவோட மெமரியில் சேர்மனோட ஃபேஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு போல. ஹீரோயின் டேஞ்சரில் இருக்காங்கன்னு ஹீரோக்கு தோணுது. ஹீரோயினை காப்பாற்றலான்னு ஹீரோ கிளம்புறப்ப சித்தரங்க வராரு. இது ஒன்னோட சண்டை கிடையாது, எதிரிங்களை அழிக்க சிவன் போட்டு வச்சிருக்கிற கணக்குன்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு கண்ணில் அடிப்படை வச்சு டோக்ராவோட கண்களை ஹீரோக்கு கிடைக்க வச்சு ஹீரோவை வழி நடத்தி கொண்டு போனதே சிவன் தான்னு இப்போதான் ஹீரோக்கு புரியுது. நீ கால பைரவரோட அவதாரம் சிவம்பாஜேன்னு சொல்லி ஹீரோக்கு நெத்தியில் திருநீர் பூசி சித்தர் அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினை வைஸ் பிரசிடென்ட் கடத்தி கொண்டு வராரு. ஹூடி போட்ட ஒருத்தர் ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ ஹீரோ அங்கே வராரு. இப்போ தான் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. கில்லர் வேறு யாரும் இல்லை, ஏசிபி தான். சைனா பாகிஸ்தான் கூட சேர்ந்து சதி திட்டம் போட்ட இந்தியனும் வேற யாரும் இல்லை, கெமிக்கல் ஃபேக்ட்ரி சேர்மன் தான். சைனைட் கலந்த வேக்சினை மக்களுக்கு கொடுத்து பெரிய அழிவு ஏற்படுத்துறது தான் சேர்மனோட பிளானே. சைனைடை ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு வேக்சின் இருக்கணும் தான் சயின்டிஸ்ட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்காரு. இந்த வேக்சினை மக்கள் போட்டுக்கிட்டா கொஞ்ச நாளில் எல்லாரும் கொத்து கொத்தாக சாகிறப்ப இந்தியன் ஆர்மியோட கவர்னர் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதை பயன்படுத்தி சைனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவை பார்டரில் அட்டாக் பண்ணால் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு கணக்கு போட்டிருக்காங்க. கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் சைனைட் மருந்து டெலிவர் ஆனதை பற்றி தெரிஞ்ச 4 பேரை கொலை பண்ணுறதுக்கு தான் ஏசிபி கிட்ட சேர்மன் ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஏசிபி கூட டோக்ராவும் இருந்தனால அவர் கிரிமினல்னு டோக்ராக்கே தெரிஞ்சிருக்கு. அனலிஸ்ட் மல்லிகார்ஜுன், ராதாகிருஷ்ணன் 3 பேரையும் கொலை பண்ணதே ஏசிபி தான். மல்லிகார்ஜுனை கொலை பண்ணுறதுக்காக ஏசிபி போனப்ப எஸ்ஐ டோக்ராவை கூட்டிட்டு அங்கே வந்தனால தான் டோக்ராவை ஷூட் பண்ணதும் ஏசிபி தான். ஹீரோவோட கண்ணை பார்க்குறப்ப டோக்ராவை பார்க்குற மாதிரியே இருக்கேன்னு இப்போ தான் ஏசிபிக்கு தோணுது.
ஹீரோக்கும் ஏசிபிக்கும் சண்டை நடக்குது. சிவனோட பிளெஸிங்ஸில் ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு ஏசிபியோட தலையவே வெட்டுறாரு. கிளைமேக்ஸில் எதிரி நாட்டோட சேர்ந்து சதித்திட்டம் போட்டதுக்காக கெமிக்கல் ஃபேக்டரி சேர்மனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நடந்த கொலைகளுக்கு காரணமான ஏசிபி தலைமறைவாயிட்டதா நியூஸில் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு சில கேள்விகள் வரும். ஹீரோ ஒரு ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சரை ஃபாலோ பண்ணிட்டு போனார்ல, அது யாருன்னு? அவன் ஏசிபியோட வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட்டோட பையன். ஏசிபி கிட்ட இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸஸை பையனுக்காக சர்வெண்ட் கேட்டிருக்காங்க. கொலை பண்ணப்ப போட்டிருந்த ஹூடி டிஷர்ட்டை ஏசிபி கொடுத்துருக்காரு. அதைத்தான் ஸ்ட்ரேஞ்சர் போட்டிருக்காரு. அதில் ஏசிபியோட ஸ்மெல் இருந்தனால தான் டோக்ராவோட கண்கள் ஹீரோ கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த பையன் தான் அர்ஜுனை சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணான். அர்ஜுன் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். அவர் முஸ்லீம் ஃபேமிலியை மீட் பண்ணது எல்ஐசி பாலிசி விஷயமா தான். அர்ஜுன் மேலே சந்தேகப்பட்டு அவரை ஃபாலோ பண்ணதுக்காக அந்த பையனை அனுப்பி வச்சதே இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் தான். அர்ஜுனும் கெட்டவர் இல்லை, இன்ஸ்பெக்டர் வின்சென்ட்டும் கெட்டவர் இல்லைங்கிறதா கிளைமேக்ஸ் ட்விஸ்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.